பெரியபாளையத்தில் 30க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களை ஏற்றி சென்ற வேன் மீது கார் மோதி விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. இதில் வேனில் பயணித்த மாணவர்கள் உயிர் தப்பி இருக்கின்றனர். இது தொடர்பான காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். இதுகுறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் சுதாகர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுதாகர், விபத்துக்கான காரணம் என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் நிஷா. பெரியபாளையத்தில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் இருந்து சுமார் 30க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களை ஏற்றிக்கொண்டு பள்ளி வாகனம் ஒன்று முக்கரப்பாக்கம் கிராமத்துக்கு சென்று கொண்டிருந்தது. அப்போது ஊத்துக்கோட்டை சாலை வழியே சென்ற பள்ளி வேன் பெரியபாளையம் கோவில் அருகே நின்றபோது அதே திசையில் பின்னால் அதிவேகமாக வந்த கார் ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளி மாணவர்களை ஏற்றி சென்ற வேன் மீது பயங்கரமாக மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அப்போது வேன் குலுங்கியதில் பள்ளி மாணவர்கள் முன்னால் உள்ள சீட்டிலும் கம்பியிலும் மோதி கொண்டதில் லேசான காயமடைந்தனர். இந்த விபத்தில் காரில் இருந்து புகை வந்ததை கண்ட ஓட்டுநர் உடனடியாக காரில் இருந்து இறங்கினார். அப்போது காரில் முன்பக்கத்தில் தீப்பற்றி வேனிலும் தீ பரவியது. இதையடுத்து வேனில் இருந்த பள்ளி மாணவர்கள் அனைவரும் அலறியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனடுத்து வேனில் இருந்த பள்ளி மாணவர்களை பாதுகாப்பாக இறக்கப்பட்டு அனைத்து மாணவர்களையும் அருகில் இருந்த அரசு பள்ளி வளாகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். பின்னர் கார் வேன் தீப்பற்றியதை கண்ட அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் கடைக்காரர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து துரிதமாக செயல்பட்டு தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்திருக்கிறார்கள். இந்த விபத்தில் காயமடைந்த அதிர்ச்சியில் உறைந்த மாணவர்களுக்கு ஆசிரியர்களும் பொதுமக்களும் ஐஸ் கட்டி மூலம் ஒத்தடம் கொடுத்து அவர்களை ஆசுவாசப்படுத்தினர். அதிவேகமாக வந்த கார் மோதி பள்ளி வேன் தீப்பற்றிய நிலையில் அதிர்ஷ்டவசமாக பள்ளி மாணவர்கள் சுதாரித்து உடனடியாக இறக்கியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் குறித்து பெரியபாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பள்ளி மாணவர்களை ஏற்றி சென்ற வேன் விபத்தில் சிக்கி தீப்பற்றிய சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. நிஷா. சுதாகர், விவரங்களுக்கு நன்றி.